வணக்கம். அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது தனது அக்காவிற்கு நேர்ந்த கொடுமைக்கு நீதி கேட்டு பத்திரிகையாளரிடம் பேட்டி கொடுக்கும் பொழுது தற்கொலைக்கு முயன்ற தங்கையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எங்களுக்கு நியாயம் கிடைக்கல, நாங்கள் இருக்கவே மாட்டோம் சார். நாங்க இல்ல சார், வேண்டாம், நாங்க இல்ல சார், எங்களுக்கு நியாயமே கிடைக்காது சார். இல்ல சார், எங்க அக்காவுக்கு வாழ்க்கை கிடைக்குதுன்னா எந்த வழிக்கிட்டாலும் போறோம் சார். நெல்லை ஆலங்குளம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்ற அக்காவை கொலைவெறி தாக்குதல் நடத்திய பெண் உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தனது இறப்பிலாவது தனது அக்காவிற்கு நியாயம் கிடைக்கும் என்ற நோக்கில் பத்திரிகையாளரிடம் பேட்டி கொடுக்கும் பொழுது திடீரென மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்ற தங்கையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஏழைக்கு நீதி கிடையாதா என்று கண்ணீர் மல்க தங்கை பேட்டி அளித்துள்ளார். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. முதல்வரின் கவனத்திற்கு செல்லும் முறை. சார் வணக்கம் சார். நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு, திருநெல்வேலி மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன். என்ன பிரச்சனை கேட்டால், நாங்கள் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நான் எங்கள் அக்கா வீட்டுக்காரரோட சேர்த்து வாழறதுக்கு பிரச்சனை, அடிதடி கேஸு அப்படின்னு வரும்னு சொல்லி பயந்து போய் எங்கள் அக்காவை நல்லபடியாக வாழ வைக்கின்றதுக்காண்டி நான் ஆலங்குளம் மகளிர் காவல் நிலையத்துக்கு நான் பெட்டிஷன் கொடுக்க போனேன் சார். அந்த இடத்துல என்னாச்சுன்னு சொன்னால், நாங்கள் கொடுத்து 4 நாள் கழிச்சு தான் எங்கள் கேஸை கேட்டாங்க. கேட்டு எங்களை விசாரிக்க வர டயத்துக்கு எங்களை வர சொல்லலை, நாங்களாக தான் போய் கேஸை கேட்டோம். அப்போ அக்கா வீட்டுக்கார பையெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு பட்சமாக கேட்டு எங்கள் அக்காவை உள்ளே போனதுமே என்ன ஏதுனே கேட்கல சார். நாடியில் அடித்து, தாடியில் அடித்து, நெஞ்சில் குத்தி, என்ன கையில் ஃப்ரீ டைம் ஆகி ஒரே ரத்தப்போக்கு போயிட்டே இருக்குது சார். நாங்கள் 9 நாள் ஆச்சு சார். எங்களுக்கு நியாயம் கிடைக்கவே இல்லை, நீதி கிடைக்கவே இல்லை. நாங்கள் முதலமைச்சர் முதல் கொண்டு நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தேன். என் கோரிக்கை யாருமே கேட்கல சார். எங்கள் அக்காவுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சீரியஸான நிலைமையில வந்தும் கூட எங்கள் மனுவை யாருமே எடுத்து என்ன ஏதுன்னு கேட்கல சார். எங்களுக்கு நியாயம் கிடைச்சாகணும் சார். எங்களுக்கு நியாயம் கிடைக்கல, நான் விடவே மாட்டேன். எங்கள் அக்கா உயிருக்கு போராடிட்டு இருக்கு. எங்களுக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லை சார். எங்களுக்கு நீங்கள் தான் கேட்டு கொடுக்கணும். அந்த அளவுக்கு நான் எவ்வளோ கேட்டு வந்தாலும் கிடக்க மாட்டாங்க. அங்கே ஜாதியை பற்றி பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தை சொல்லி பேசுகிறாங்க சார். அந்த அளவுக்கு நாங்கள் கேவலமானவங்களாம் கிடையாது சார். அந்த அளவுக்கு கேவலமான இருந்தால் நாங்கள் உங்களை தேடி தேடி வரவே மாட்டோம். நாங்கள் தேடி கஷ்டப்பட்டதுக்கு எங்களுக்கு பிரயோஜனமா எங்கள் மக்களை காப்பாத்துங்க சார். நான் எங்களோட முடியல சார். அந்த ஆய்வாளரை நம்பி, தேவி பிரியா மேடத்தை நம்பி எத்தனை ஏழை மக்கள் சார் நாங்கள் அந்த இடத்துல நிற்போம். எத்தனை ஏழை மக்கள் அவங்கள நாடி வருவாங்க. எங்களுக்கு வர கஷ்டம் அவங்களுக்கு வந்துடக்கூடாது சார். இப்போ ஜாதியை சொல்லி பேசுற அளவுக்கு நாங்கள், ஜாதினா என்ன சார், நாங்கள் பறையர் தான். பறையர் ஜாதியை சொல்லி பற தேவடியான்னு சொல்லி எங்களை அடிக்காங்க சார். அந்த அடி ஏன் சார்? நியாயம் கேட்க வேண்டியதானே சார். நியாயம் கேட்டு எங்களுக்குன்னு கோர்ட் இருக்கு, நீதி இருக்கு, நீதிபதிகிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே சார். ஒரு பக்கமா பேசி எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க சார். இதுக்கு மேலையும் எங்களை கேட்டு தரல, எங்க கேச மனு எடுக்கல அப்படின்னா நாங்க உயிரோட இருக்க மாட்டோம் சார். அந்த அம்மாவே சொன்னாங்க, சொடக்கு போட்டு சொன்னாங்க, இனிமே நீ உலகத்துல இருக்கவே லாய்க்கில்ல, நீ போய் சாகுன்னு சொன்னாங்க, மண்ணெண்ணை ஊத்திட்டு சாகுன்னு சொன்னாங்க. எவங்கிட்டனாலும் போ, நீ எங்க வேணாலும் போ, நான் அந்த கேஸை நான் எப்படி பார்க்கணுமோ பார்த்துக்கிறேன், யார் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பிடுங்க முடியாதுன்னு வெளியில சொன்னாங்க சார். அந்த ஆலங்குளம் மகளிர் அனைத்து காவல் நிலையத்தில் உள்ள எல்லாமே கேமரா எல்லாம் எடுத்து பாருங்க சார். எடுத்து பார்த்தா உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். அதை இன்ன வரை ஏன் வெளியிடணும் தெரியல. மகளிர் போலீஸ் கொண்டு சார் எங்ககிட்ட இருக்கு, எல்லா அத்தாச்சியுமே நான் வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. போலீஸ் ஆலங்குளம் போலீஸ் எல்லாருமே எங்களை மறைச்சாங்க. மறைச்சு ஒவ்வொன்றா கேட்டாங்க, கையெழுத்து போடுங்க, கையெழுத்து போடுங்க, கையெழுத்து போடுங்கன்னா இன்ன வரை நிற்காங்க சார். எல்லாருமே கையெழுத்து தான் போட சொல்லி வராங்க. அந்த மேடத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணி வராங்க, தேவிப்பிரியா மேடத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணி வராங்க. நாங்கள் ஏழைகள் யார்கிட்ட பேசாரு நிற்போம்? அப்போ ஏழைகள் ஏழைகளாவே இருக்கணுமா? ஏழைகளுக்கு நியாயம் கிடைக்காதா, நீதி கிடைக்காதா? கோர்ட் எதுக்கு சார் இருக்கு, மக்கள் எதுக்கு சார் இருக்கோம்? நாங்கள் எல்லாமே நாங்கள் முதலமைச்சருக்கு பிரிவுக்கு எதுக்கு சார் நாங்கள் வாரோம்? எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் தானே சார் வாரோம். ஏன் சார் எங்களுக்கு நியாயம் கிடைக்கல? நாங்க ஜிஹெச்ல சார், ஜிஹெச்ல இப்ப பாருங்க, ஒரு வந்தாலே வெளியே போங்க நீங்க, உங்களுக்கு எங்களோட வேதனை கேட்கணும் சார். எங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு எங்களால தானே சார் சொல்ல முடியும். டாக்டர்கிட்ட உடனே நீங்க போங்கன்னு சொல்லி அங்க டார்ச்சர் சார். வீட்டுல எங்க அம்மா 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்களை வச்சுட்டு அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. கேஸ் நீ அங்கதானே வரணும், இங்க வந்தா நாங்க பாத்துக்குருவோம், நீ எப்படி இந்த ஊருக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஊர் ஆளுகளை வச்சு, அங்க பெரிய பெரிய ஆளுகளை வச்சு அங்க மிரட்டுறாங்க சார். அப்ப எங்களுக்கு நான் எங்க சார் கிடைக்கும்? உங்களை நம்பி தானே சார் வந்திருக்கோம். இப்ப கலெக்டர் சார்கிட்ட வந்திருக்கோம். கலெக்டர் சார் தான் இந்த மனுவை கேட்டு எங்களுக்கு நியாயம் வழங்கணும். நியாயம் வழங்கினா நாங்க உயிரோட இல்ல சார். நாம எப்படி இருக்கணுமோ இருந்துக்கிறோம் சார். நான் உலகத்துல வாழவே இல்லை சார். எங்களுக்கு நியாயம் கிடைக்கல, நாங்க இருக்கவே மாட்டோம் சார். நாங்க இல்ல சார், வேண்டாம், நாங்க இல்ல சார், எங்களுக்கு நியாயமே கிடைக்காது சார். இல்ல சார், எங்க அக்காவுக்கு வாழ்க்கை கிடைக்குதுன்னா எந்த வழிக்கிட்டாலும் போறோம் சார். எங்க அக்காவுக்கு இந்த தீர்ப்புக்கு
நாய் கிடைச்சாகணும் சார். இல்லைன்னா நான் உலகத்திலேயே வாழ மாட்டேன் சார். நாங்க எங்க அக்கா பிள்ளைகள் எல்லாரும் கிட்ட செத்துருவோம் சார். இல்ல சார், இது நாங்க வாங்கி வச்சு எங்க அக்கா அங்கேயே குடிக்க போச்சு சார். ஆஸ்பத்திரியாவும் நாங்க வாங்கி மறைச்சுதான் சார் வச்சிருந்தேன், எங்க அக்காவுக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்லி. எங்க அக்கா சார், எங்க அக்கா வாழ்க்கைக்கு நல்லா வரணும், நான் உயிரை விட்டாதான் என் மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும். நான் செத்ததுனால ஒண்ணுமே இல்லை சார். என் மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் சார். என் மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும். எங்களுக்கு மட்டும் இல்ல சார், எங்க பின்னாடி வர மகளிர் ஆணையத்துக்கு எல்லாத்துக்குமே நியாயம் கிடைச்சு வரணும் சார்.